இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். சங்கீதம் 30க்கு அங்கே ஏற்கனவே ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம்னு. கிரக பிரதிஷ்டை அப்படின்னா நமக்கு வீடு புண்ணியாச்சனம் பண்ணுறதுன்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த சங்கீதத்தில் பார்த்தாக்க அப்படி எதுவும் தெரியல. இதில் இருக்கிற 12 வசனத்தில் அவர் ஒரு பேலஸ் கட்டினார், நல்ல அரண்மனை ஒன்று கட்டினார். ஆனால் அந்த அரண்மனைக்கு கூட அவர் பிரதிஷ்டைக்கு எதுவும் பாட்டு பாடினதா இல்லை. அந்த வசனங்களும் அப்படி எதுவும் வரல. இவர் ஆலயம் கட்டலை, அவருடைய மகன்தான் சாலமோன் தான் கட்டினார். ஆனால் இடம் வாங்கி போட்டது இவர் தான். ஆலயத்துக்காக இடம், அதுக்கு கொஞ்சம் பொருட்கள், மரம் எல்லாம் வாங்கி போட்டது இவர் தான். அந்த இடம் வாங்கி போட்டதுக்கு கூட அவர் எதுவும் பிரதிஷ்டை பண்ணதா எதுவும் சொல்லப்படலை, அதுக்கு கூட பாடலை. அப்போ எதுக்கு இந்த சங்கீதத்துக்கு பிரதிஷ்டையின் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய சங்கீதம்? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகிறதுக்கு பேர் கிரகம். கிரகம் மாறுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நாம் மாற்றப்படுவதற்கு கிரக பிரவேசம்னு பொருள். அதுதான் இவர் கிரக பிரவேசத்தின் பிரதிஷ்டை ஆகிய சங்கீதம்னு இதை எழுதியிருக்கிறார். அப்படின்னா அவருடைய இந்த சங்கீதத்துக்கு இப்போ நம்ம இப்படி ஒரு தலைப்பு வைக்கலாம், புதிய வாழ்க்கைக்கான நுழைவு பாடல் அப்படின்னு ஒரு பேர் வைக்கலாம். நம்முடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையாக இருந்துகிட்ருக்குது, மனம் திருந்தாத வாழ்க்கை, மனம் திரும்பாத வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்துகிட்ருக்குது. எப்போ மனம் திரும்பி ஆண்டவருக்கென்று சாட்சியாக வாழ ஆரம்பிக்கிறோமோ அதைய புதிய வாழ்க்கையாக, ஆண்டவரோடு ஐக்கியமாக உறவாக எப்போ வாழ ஆரம்பிக்கிறோமோ அது புதிய ஒரு கிரகத்திலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு மாறி போகிறோம். கிரகம் முடிஞ்சுப்போ, கோயம்புத்தூர் பாஷை தான் அது. அதனால் ஒரு கிரகத்திலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு நம்ம மாறி போகிறோம். அப்போ அது ஒரு பிரதிஷ்டை தானே. அப்போ ஒரு வாழ்க்கையிலிருந்து, பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு நம்ம மாறி செல்வதை நம்ம கிரக பிரதிஷ்டையின் பாட்டாக இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கலாம். ஒரு பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள்ளார நான் நுழைகிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக பாடக்கூடிய நன்றி அறிதலின் சங்கீதம். தாவீது ராஜா நன்றி சொல்லி தான் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. இதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தாக்க, சரீரத்தில் ஒரு குறை இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், மனசில் எதனா குறைகள் இருக்கலாம், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கலாம், மரண பயம், ஆவியில் குறை ஏற்பட்டால் தான் மரண பயம் வரும். மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் வரும். இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்திருக்கலாம். இப்படி வாழ்க்கையில் இப்படியெல்லாம் குறைகளை நான் சந்திச்சிட்டேன், எல்லா குறைகளையும் நான் சந்திச்சிட்டேன். இன்றைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அதை நிறைவாக மாற்றும் ஆற்றல் கர்த்தருக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு அனுபவித்த தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். அவருக்கு உடல் ரொம்ப சோர்வாக போச்சு, என்னுடைய எலும்புகள் எல்லாம் உருகி போச்சு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அதை டிபி நோயின்னு நம்ம சொல்கிறோம். அவர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார், என்னுடைய சதைகள்லாம் உருகி போய் நான் அழுது விடியற் காலை முட்டை அழுது என்னுடைய படுக்கையெல்லாம் நனைஞ்சு போச்சு, என் கண்ணெல்லாம் இருட்டி போச்சுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி அவர் பட கஷ்டங்களை அனுபவித்த தாவீது ராஜா ஒரு பெரிய அனுபவத்தை நமக்கு சொல்கிறாரு. கடவுளால் மட்டுமே நீ மனக்குறையாக இருக்கட்டும், உடற்குறையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய எதுவாக இருந்தாலும் அதை நீ கேட்டால் விடுதலைக்காகக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் கடவுளுக்கு மட்டுமே இருக்கிறது. எனவே அவரை போற்றுங்கள், அவரை துதியுங்கள், புதிய பாட்டை பாடுங்கள் அவருக்கு அப்படின்னு இந்த சங்கீதத்தை அவர் எழுதுறதை பார்க்குறோம். இதனுடைய சிறப்பு என்றான ஒரு நன்றியறிதலின் பாட்டாக இந்த சங்கீதம் இருக்கிறது. வசனத்தின் பிரிவுகளாக நம்ம ஒரு 4 வசன பிரிவுகளை இந்த சங்கீதத்தில் பிரித்து நம்ம பார்க்கலாம். 1வது பிரிவு 1 முதல் 3 வரை இருக்கிற வசனங்கள், எந்த சூழ்நிலையும் கர்த்தரால் மாறும். இது ஒரு திடமான நம்பிக்கை. என்னுடைய வாழ்க்கை மாறவே மாட்டேங்குதே, என்னுடைய சூழ்நிலை மாறவே மாட்டேங்குதே அப்படிங்கிறதுக்கு இந்த சங்கீதத்தில் இருக்கிற வசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்போவுமே துக்கமே கிடையாது, அதுக்கு ஒரு எண்டு இருக்குது. ஆனால் முடிவில் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தாவீது ராஜா சொல்கிறார். அவரோட அனுபவத்தில் சொல்கிறாரு. அவர் எந்தெந்தெல்லாம் சொல்கிறார் இந்த சங்கீதத்தில் பார்த்தா, எதிரிகளின் பிடியிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சு, அவர் பட்ட கஷ்டம். ராஜாவாக மாறி 7 வருஷம் அவரை ஆளவே விடலை இவனுங்க. 7 வருஷம் அவர் அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டே தான் கிடந்தார். ஆனால் அவர் நம்பினார், கடவுளை நம்பினார். ஒரு நாளைக்கு அவர் அபிஷேகம் பண்ணது நிலைக்கும். அவரோட அபிஷேகத்துக்கு நான் தகுந்த வேலையை நான் செய்வேன்
அப்படிங்கிறதுல அவர் ஒரு நாளும் பின்வாங்கவே கிடையாது. அந்த அபிஷேகத்தை அப்படி மதித்தார். இன்றைக்கி எவ்வளோ பின்வாங்கி போயிடுறோம், பின்மாறி சின்ன சின்ன காரியங்களுக்காக பின்னாடி போயிடுறோம். அவர் ஒரு துளி கூட அவர் வந்து அதுக்காக அவர்கிட்ட பணம் இல்லையா, இது இல்லையா, சொத்து இல்லையா, அவர் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் இருந்துச்சு, அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளால் ஏற்பட்ட அந்த அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்தது. இதை நான் நிறைவேற்றி தீரணும், அவர் தான் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார், இதனுடைய காரியத்தை நான் சரியாக செய்யணும்னு அவர் பொறுமையோடு இருந்து அந்த எதிரிகளின் பிடியிலிருந்து ஒரு நாள் விடுதலை கிடச்சிச்சு. அதுக்காக நன்றி சொல்லி இந்த பாட்டை பாடுறார். நான் செத்து போயிடலான்ட்டு இருந்தேன், மரண குழியில் நான் வந்து போயிடுவேன். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே நான் வந்து மரண குழியில் செத்து போயிட்டா எப்படி என்னுடைய ரத்தம் உம்மை துதிக்கும், எப்படி உன்னை பாடு ஆண்டவரே, வீணாக நான் சாகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். தீராத நோயிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைத்ததுக்காக அவர் வந்து நன்றி சொல்கிறார். என்னுடைய விடாத அழுகையின் சத்தத்தை நீங்கள் கேட்டதற்காக ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ந்து, அதாவது ஒரு கஷ்டப்படுற மனுஷனை கடவுள் பார்க்காமல்ல, பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் கடவுளோட உறவில் நீ இருந்தால் மட்டும்தான் உன்னை அவர் விடுதலை செய்வார் அப்படிங்கிற எண்ணத்தை இங்கே வந்து பதிவு பண்ணுறார். அதனால் இந்த எண்ணம் அவருக்கு உண்டான அந்த எண்ணம் நமக்கும் இருக்கணும். கர்த்தரோடு அந்த உறவு எப்பவும் இருக்கணும். 4-5 வசனங்கள். கர்த்தரை துதிக்க தேசத்திற்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார். அவர் மட்டும் தனியாக ஆராதனை பண்ண விரும்பலை, அவர் மட்டும் நன்றி சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு தான் விடுதலை கிடைச்சிச்சு. விடுதலை என்னவோ அவருக்கு தான், ஒரு தனி மனிதனுக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்ல சபையை கூட்டுகிறார். கடவுளின் குணாதிசயங்களை அங்கே விளக்குகிறார். கடவுள் வந்து, அதாவது காலையில் நைட்டெல்லாம் துக்கமாக இருக்கும், அழுகையாக இருக்கும், அதிகாலையில் சந்தோஷமாக இருக்கும், கழிது கூறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவத்தை இங்கே சொல்கிறார். அது ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காரு, அதை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. அதுதான் அவருடைய அனுபவம். இன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர துக்கம், ஏதோ ஒரு காரியம், எவனோ ஒன்று சொல்கிறான், எவனோ திட்டுறான், நம்மளை வாழ விட மாட்டேங்கிறான். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு காலையில் எந்திரிக்கும் போது ஒரு புதிய வாழ்வு உங்களுக்குள்ளார, புதிய உற்சாகம் உங்களுக்குள்ளார கிடைக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. விடுதலை என்னமோ எனக்கு தான், ஆனால் நான் என்னுடைய சபையை கூட்டி, என்னுடைய குடும்பத்தை கூட்டி தான் நான் நன்றி சொல்லுவேன் அவருக்குன்னு சொல்லி அந்த ஒரு திடமான எண்ணம் அவருக்கு அந்த இருந்ததை 4-5 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். 6-7 வசனத்தில் பார்த்தா தற்பெருமை அழிவை நோக்கி தான் நடத்தும் அப்படிங்கிற அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு ராஜா, அவருக்கு வந்து எல்லாமே இருந்துச்சு, லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற வார்த்தை எந்த ஒரு கிறிஸ்தவனோட வாயிலிருந்து வருதோ அன்னைக்கே முடிஞ்சான் அப்படின்னு அர்த்தம். எனக்கு இவ்வளோ சம்பளம் இல்லை, எங்கள் மாமியார் வீட்டில் வீடு எழுதி வச்சுட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க, அதனால் எனக்கு தான் அது, எனக்கு ஒரு வீடு இருக்குது, செட்டில்டு, அங்கே வாடகை வரும், சம்பளம் வரும், மனைவிக்கு இவ்வளோ சம்பளம் வரும், பசங்க 2-3 பேர்த்துக்கும் இவ்வளோ வரும், ஓகே ஓகே இனி செட்டில்டு அப்படிங்கிற வார்த்தை ஒரு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் வந்து தான் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இது வந்து பெரிய அனுபவம். யாரை வேணாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய அனுபவம். பாடுகளுக்குள்ளார தான் கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கணும். ஆனால் சந்தோஷம், களிகூறுதல் அப்படிங்கிறது இதுக்குள்ளார தான் நமக்கு வரும். தினம் தினம் ரட்சிப்பு எப்படி நமக்கு கிடைக்குதோ, தாவீது ராஜா அப்படி தான் சொல்கிறாரு, தினம் தினம் களிகூறுதல் உனக்கு கிடைக்கும். சாயங்காலத்தில் துக்கம், காலையில் உனக்கு களிகூறுதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பாடுகளை நீ வந்து அனுபவிக்க கற்றுக்கணும். கடை வச்சுருக்கிறேன், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வியாபாரமே இல்லை, ஏன் கலங்குற, ஏன் துக்கப்படுற, உனக்கு களிகூறுதல் உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? அந்த வேளையில் நீ வந்து அவருக்கு உண்டான காரியங்களை நீ வந்து செய்துகிட்டே இருக்க வேண்டியது தானே. மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் தாட் இந்த 6-7 வசனம். வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பாடுகளின் மத்தியில் சகிப்புத்தன்மை, தாழ்மை, பெருந்தன்மை மற்றும் மனுஷர் தயவு எப்போதும் நமக்கு இருக்கணும். அப்படிங்கிற அதே நேரத்தில் நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யார் தயவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்சோம். மனுஷர் தயவில் அதீதமாய் வளர்ந்தார் இயேசு கிறிஸ்துன்னு நமக்கு வசனம் இருக்குது. மனுஷர் தயவு நமக்கு வந்து வேணும். மனுஷரால் தான் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார்.
ஆபிரகாமுக்குள்ளார நம்மளை ஆசீர்வதித்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்க, நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கல அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்ன்றதை நம்ம நம்புகிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்புகிறோம். இன்றைக்கும் அதே தான். மனுஷர் தயவு நமக்கு எல்லா மனுஷரையும் வெறுத்து நீங்கள் கோவிச்சிட்டு ஒதுக்கிட்டாக்க என்ன பிரயோஜனம்? அது தாவீது ராஜா இங்கே சொல்கிறார், அப்படி என்னை யாரும் ஒதுக்காதீங்கடா, நான் யாரையுமே விரோதிக்கலை, பகைக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. மிகப்பெரிய வல்லமை. இன்றைக்கி நீங்கள் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் எடுத்துட்டீங்கனாக்க, இன்றைக்கி உலகத்தை அசைக்கிறது ஆற்றோம் நாங்கள் தான் வல்லமைன்னு சொல்லிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே 70 வயசுக்கு மேலே, எல்லாருக்கும் 70 வயசு சீனியர்ஸ் எல்லோரும் இவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் உலகத்தை அசைவ ஒன்றும் முடியாது, நாங்கள் தான் வல்லமைன்னு சொல்கிறோம். அங்கே ரஷ்யாவில் புட்டினுக்கு 72 வயசு, இந்தியாவில் நம்ம மோடி ஐயாவுக்கு 74 வயசு, இஸ்ரேலில் நெதன்யாகு ஐயாவுக்கு 72 வயசு, அமெரிக்காவில் யார் நம்ம டொனால்டு ட்ரம்ப் ஐயாவுக்கு 72 வயசு, சீனாவில் ஜின்பிங் அவருக்கு வயசு 76. பயங்கர குழப்பத்துக்கு காரணமாக இருக்கிற ஈரானில் இன்றைக்கி இருக்கிற ஐயா கொமேனிக்கு வயசு 85. இவங்க எல்லாம் இன்றைக்கி உலகத்தின் ஆளுமைகள், வல்லமைகள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தாவீது ராஜா 60 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார். இவர் மிகப்பெரிய ஆளுமை. தாவீது ராஜா ஆளுமையில் எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் அவரோட எண்ணம் இருக்குது பாருங்கள், அதீதமாய் மனுஷ தயவில் தான் நான் வளர வேண்டும், வாழ வேண்டும், என்னுடைய ஆட்சியை நடத்த வேண்டும், எந்த நாளும் எனக்கு தற்பெருமை வந்துடக்கூடாது, எந்த நாளும் நான் தான் பெரியவன் சொல்லிடக்கூடாது. அவருடைய எண்ணங்கள் இதில் பாருங்கள், நான் செட்டில்டுன்னு சொல்லிடக்கூடாது. எந்த காலத்துலேயும் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் செட்டில்டு ஆனால் தான் நான் செட்டில்டு ஆக முடியும் அப்படிங்கிறது. இன்றைக்கி என்கிட்ட பெரிய அணுகுண்டு இருக்குது, உங்ககிட்ட பெருசு இருக்குதா, இதை வல்லமை நினச்சி பேசிகிட்ருக்குறாங்க. நம்ம சபையில் தான் சொல்ல முடியும், சபையில் தான் நம்ம இதை பேச முடியும். இந்த ஆளுமைகளுக்கு எல்லாம் நம்ம நியூ பிரைட் அசம்பிளிலேருந்து ஒரு வசனம் போகட்டும், இந்த வசனம் போகட்டும். எந்த ஆளுமையும் எந்த வல்லமையும் பெரிதல்ல கடவுளுக்கு முன்னால் அப்படின்னு முன்னாடி இருந்த ராஜா 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஒன்று பெற்ற யூதேயாவா இஸ்ரவேலை ஆண்ட ஒரு ராஜா சொல்லியிருக்கிறாரு, மனத்தாழ்மையோடு சொல்லியிருக்கிறாரு. எந்த ஆளுமையும் கடவுளுக்கு முன்னாடி பெருசு அல்ல, மனுஷ தயவிலும் நாட்டு மக்களோட ஒன்றிணைப்பிலும் கர்த்தரை துதித்து வாழ்வதே மிகப்பெரிய வல்லமை எனக்கு தரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம். இந்த 6-7வது வசனங்கள் தற்பெருமை அழிவை நோக்கி நடத்தும் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலும் அபியாசப்படட்டும். அதே போல் கடைசியாக 8 முதல் 10 வரை இருக்கிற வசனங்கள் புதிய வாழ்க்கைக்கு நுழைய சில தகுதிகளாக தாவீது ராஜா சொல்கிறார். நான் படைக்கப்பட்டதை படைத்தவரை துதிக்கத்தான் அப்படிங்கிறது அவருடைய பெரிய நம்பிக்கை. அதனால் நான் மரித்து விட்டால் என்ன பயன் ஆண்டவரே, எனக்கு உண்டான நாட்டில் கொடுங்க, உண்மை நான் முழுசாக ருசி பார்க்கல, உண்மை ரொம்ப துதிக்கலை. இன்றைக்கி தான் நம்ம பயங்கரமாக துதிக்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா? பேடு அருமையாக வாசித்த அப்படி பிரதீப்பு ஒரு குதூகலமாக இருந்துச்சு அந்த ஒரு பாட்டு கேட்கும் போது. இன்னும் எல்லா பாட்டுகளுமே அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் நிறையா நாள் நம்ம இது மாதிரி வாசிக்க மாட்டோமா, இது மாதிரி நிறையா நாள் நம்ம பாட மாட்டோமா, நிறையா பாட்டை பழகி பாட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுக்குள்ளார என்னை இந்த இடத்துலேருந்து பிரிச்சுதாதீங்க ஆண்டவரே, இந்த ஐக்கியத்திலேருந்து பிரிச்சுதாதீங்க ஆண்டவரே. இதே தான் தாவீது ராஜா சொல்கிறாரு, ஆண்டவரே இப்போ தான் நான் துதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், என்னை தயவு செய்து என் உயிரை வாங்கிடாதீங்க. அதுதான் அந்த வசனம். நான் குழிக்குள்ளார போயிட்டா என் ரத்தம் பிரயோஜனம் இல்லாத, அந்த ரத்தம்னா உயிர், என் உயிர் பிரயோஜனம் இல்லாத போயிருமே ஆண்டவர், துதிக்க முடியாத, நான் குழிக்குள்ளே போய் சவம் ஆகிட்டா எப்படி நான் உன்னை துதிப்பேன், அதனால் ஆண்டவரே என்னை உயிரோடு வைங்க அப்படின்னு சொல்லி, நான் மரித்து விட்டால் என்ன பயன், ஆவியில் செத்தவனாக வாழ்வதில் என்ன பயன், கடவுளின் உருவு அற்று போகுமே ஆண்டவரே, உங்கள்கிட்ட இருந்த உருவு எனக்கு அற்று போகுமே, ஆவியில் நான் செத்தவனாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு 8-10 வசனங்களில் சொல்கிறாரு. கடைசியாக 11-12 வசனங்களில் ஒரு மனமாற்றமும் ஒரு புது துதியும் சொல்லி சங்கீதத்தை முடிக்கிறத பார்க்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், தாவீதின் அமைதி ஒரு குதூகல கொண்டாட்டமாய் மாறியதை நம்ம இந்த வசனங்களில் பார்க்குறோம். ரெட்டை களைந்து, ரெட்டு அப்படின்னா அந்த துக்க உடை ஒரு நல்ல அடையாளமாக சொல்கிறார். அந்த துக்க உடையை களைந்து போட்டு டான்ஸ் ஆடி கொண்டாடி இருக்கிறார்.
டான்ஸ் ஆடி ஆண்டவரை துதிச்சிருக்கிறார். அப்படி ஒரு பாட்டை பாடி தாவீதின் அமைதி குதூகல கொண்டாட்டமாய் மாறியது அப்படிங்கிறத பார்க்குறோம். குதூகலம் கொண்டாட்டமே அழகாக பெர்க்மான் ஐயா பாட்டும் எழுதியிருக்கிறார். தாவீது அவர் ரொம்ப ருசிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் பெர்க்மான் ஐயா. அதில் இந்த வசனங்களை அப்படியே போட்டு எழுதுவார் அந்த பாடல்களில். இந்த குதூகலம் கொண்டாட்டமே அப்படிங்கிறது இந்த வசனத்தில் இருக்குது. இதில் சொல்கிறார் தாவீது ராஜா அவருக்கு குதூகலமாய் மாறியது அவருடைய வாழ்க்கை அப்படின்னு. எனவே ஒரு குதூகலமாக இந்த சங்கீதத்தை அவர் முடித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக நன்றி கூறி 12வது வருஷத்தில் முடிக்கிறார். என் இதயம் அமைதியாக இருக்காது ஆண்டவரே, உம்மை துதித்து பாடும் என் கடவுளே, நான் நன்றி உள்ளவனாக கடைசி வரை இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறார். நாமும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் அதை படிச்சுடுங்க. சங்கீதம் 30ல் 5வது வசனத்தை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யோவான் 16ல் 20, லூக்கா 15ல் 11 to 32 வசனங்களை நீங்கள் போய் வீட்டில் தியானம் பண்ணுங்கள் இந்த வாரத்துக்கு. அடுத்தது 30வது சங்கீதத்தில் 9, 12 வசனங்களுக்கு நேராக யோவான் 17வது அதிகாரத்தில் 4வது வசனம் நம்முடைய வாழ்க்கையின் பயன், பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்ன அப்படிங்கிறது இங்கே தாவீது சொல்லியிருக்கிறாரு, இங்கே யோவான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் வீட்டில் போய் தியானமாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவரை துதிப்பதற்காகத்தான் என்பதை தாவீது வலியுறுத்துகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய நுழைவை இந்த சங்கீதத்தின் வழியாக ஒரு புதிய நுழைவை நாம் ஏற்படுத்துவோம். ஆமேன்.